ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸில் கேட்ட டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். யூனிட் 1 சயின்ஸ் பொது அறிவியல். இதில் 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. வாங்க ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின், பின்வருவனவற்றுள் சரியான விடை எது? விசை மாறிலியின் பரப்பு இழுவிசையும் ஒரே அலகினையும் பரிமாணத்தையும் பெற்றுள்ளன. இது கரெக்டு. வேலையும் ஆற்றலும் ஒரே பரிமாணத்தையும் அலகினையும் பெற்றுள்ளன. இதுவும் கரெக்டு. விசை மாறிலியும் பரப்பு இழுவிசையும் வெவ்வேறு அலகினையும் பரிமாணத்தையும் பெற்றுள்ளன. இது தவறு. ஏன்னா இது ரெண்டும் பாருங்கள் ஆப்போசிஷனாக வருது. பட் அதனால் ஏதாச்சும் ஒன்று தவறாக இருக்கும். அதனால் 3 தவறு. இது புக்கில் பார்த்தோம்னா ஃபிசிக்ஸ் 11th ஃபிசிக்ஸ் புக்கு இயல் 1 இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும் இதில் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பரப்பு இழுவிசையும் விசை மாறிலியும் ஒரே அலகினையும் பரிமாணத்தையும் கொண்டுள்ளன. அதே மாதிரி வேலை ஆற்றல் இதுவும் ஒரே அலகினையும் ஒரே பரிமாணத்தையும் பெற்றுள்ளன. நமக்கு 3வது இதில் வெவ்வேறு அலகையும் பரிமாணத்தையும் கொடுத்துருப்பாங்க. அது தவறு. அடுத்த கொஷின், சல்ஃபைடு தாதுக்கள் நுரை மிதப்பு முறை மூலம் அடர்ப்பிக்கப்படுகிறது. இது கரெக்டு. உல்ட்ராமைட் தாதுவானது நுரை மிதப்பு முறை மூலம் அடர்ப்பிக்கப்படுகிறது. இது தவறு. காந்த பிரிப்பு முறை வராங்களா? ஆப்ஷன் ஏ சரி ஆர் தவறு. 12th கெமிஸ்ட்ரி யூனிட் 1 உலோகவியல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. நுரை மிதப்பு முறை சல்ஃபைடு தாத்துக்களை அடர்ப்பிக்க இம்முறை பயன்படுத்தப்படுகிறது. காந்த பிரிப்பு முறை பார்த்தோம்னா உல்ட்ராமைட் மாசுவிலிருந்து வெள்ளியக்க தாதுவை பிரித்தெடுக்க காந்த பிரிப்பு முறை பயன்படுத்தப்படுகிறது. பின்வருவனவற்றுள் பன்மடியம் குறித்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. பன்மடிய நிலையில் ஒரு உயிரி அதன் 2 அடிப்படை தொகுதி குரோமோசோம்களை விட குறைவான எண்ணிக்கையில் பெற்றிருக்கும். குறைவானன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. அதிகமான வரும். அடுத்தது, கோல்சிசின் போன்றவற்றை பயன்படுத்தி தாவரங்களில் பன்மடியத்தை செயற்கையாக உருவாக்க முடியும். இது கரெக்டு. தாவரங்களில் பன்மடியம் பரிமாணத்தில் பங்கு வகிக்கிறது. இதுவும் கரெக்டு. ஆப்ஷன் பி 2 and 3 மட்டும்தான் சரி. இது 12th பாட்னி யூனிட் 9 பயிர் பெருக்கம்லாம் கொடுத்துருப்பாங்க. பன்மடிய பயிர் பெருக்கம் பெரும்பாலான பூக்கும் தாவரங்கள் இருமடியம் கொண்டவை. 2ற்கும் மேற்பட்ட குரோமோசோம் தொகுப்புகளை கொண்ட அல்லது பெற்ற தாவரங்கள் தான் பன்மடியங்கள். பார்த்தீங்கன்னா 2க்கும் மேற்பட்ட. காட்டுத் தாவரங்கள் மற்றும் வளர்ப்புச் சூழலுக்கு உட்படுத்தப்படும் தாவரங்களின் பரிமாணத்தில் பன்மடியம் மிக முக்கிய அங்கமாக விளங்குகிறது. பார்த்திங்கன்னா தாவரங்களின் பரிணாமத்தில் முக்கிய அங்கமாக பன்மடியம் விளங்குகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. சின்னம்மை என்பது அதிக அளவில் தொற்றக்கூடிய நோயாகும். இது வெரிசெல்லா லோஸ்டர் வைரஸால் ஏற்படக்கூடியது. இது சரி. சின்னம்மை இறப்பை ஏற்படுத்தக்கூடியது. இதன் நோய் வெளிப்படும் காலம் 3 முதல் 10 நாட்களாகும். இது தவறு. ஏ சரி ஆர் தவறு. இதுக்கு நமக்கு அசஸ்ஸன் புக்கில் கொடுத்துருக்காங்க. 9th சயின்ஸ் புக்கில் நுண்ணுயிரிகளின் உலகம். அதில் காற்று வழி நோய்களில் சின்னம்மை ஸ்மால் பாக்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. வாரிசெல்லா லோஸ்டர் வைரஸால் இது ஏற்படுது. சுவாச குழாயில் தொற்று ஏற்படும். அறிகுறிகள் என்னென்னு பார்த்தோம்னா தோலில் ஏற்படும் வீக்கம், காய்ச்சல், அசதி. இது எல்லாமே அதன் அறிகுறிகள். இது இல்லாமல் 12th புக்லேயும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. மனித வைரஸ் நோய்கள் பார்த்தோம்னா சிக்கன் பாக்ஸ், வெரிசெல்லா லோஸ்டர் வைரஸ் டிஎன்ஏ வைரஸ்னால இது ஏற்படக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோய் தொற்றும் பகுதி சுவாசப்பாதை, தோல் மண்டலம், பரவும் முறை நீர்த்தவளைகள் மற்றும் நேரடி தொடர்பு மூலமாக பரவுது. அறிகுறிகள் லேசான காய்ச்சல், தோல் அரிப்பு, தோல் தடிப்பு, கொப்பளம்லாம் இதற்கான அறிகுறிகள். அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எந்த இணை லித்தியம் அயனி மின்கலத்திற்கு தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? நேர்மின்வாய் மின்னணு கடத்தி. இது சரி. எதிர்மின்வாய் அயனி கடத்தி கிடையாது. மின்பகுளி அயனி கடத்தி வரும். பிரிப்பான் அயனி கடத்தி வராது. இது நமக்கு மின்பகுளி தான் அயனி கடத்தி அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாவே நம்ம ஈஸியாக இந்த இதை ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி போட்டுருந்துருக்கலாம். பார்த்தீங்கன்னா மின்பகுளி கரிம கரைப்பானில் கரைந்த லித்தியம் உப்பு. 12th கெமிஸ்ட்ரி புக்கில் யூனிட் 9 மின்வேதியியலில் லித்தியம் அயனி பேட்டரி பற்றி கொடுத்துருக்காங்க. பட் டைரெக்டாக இதை கொடுக்கலிங்க. நேர்மின்முனைனா துளைகளுடைய கிராஃபைட், எதிர்மின்முனைனா CaO2 போன்ற இடைநிலை உலோக ஆக்சைடு. மின்பகுளி கரிம கரைப்பானில் கரைத்த லித்தியம் உப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது டைரெக்டாக நமக்கு இல்லை. பார்த்தீங்கன்னா நேர்மின்வாய் மின்னேற்றத்துக்கும் எதிர்மின்வாய் வெளியேற்றமும் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.
அவ்வளோதாங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.